அனைவருக்கும் வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒருவரி வினாக்கள் டே ஷீட் நம்பர் 5 தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரோல் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இன் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இந்த ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் மூலமாக என்னென்ன நன்மையான விஷயங்கள் நடந்திருக்கு, என்னென்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம். 1. தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட். தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் எந்த நாட்டுடைய ஆதரவுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? விடை ஜப்பான். ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி, ஜிகா அப்படின்னு சொல்லுவோம். அவங்களும் தமிழ்நாடு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு உடல் நலம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் மூலமாக இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸோ டிஸ்கஷன் ஃபார் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். நான் கம்யூனிகபிள்னா தொற்று பரவாத நோய்கள், என்சிடிஸ்ன்னு சொல்லுவோம். அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதற்கான மேனேஜரியல் அண்ட் டெக்னிக்கல் கெப்பாசிட்டிஸ் அதை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது அதோட நோக்கம். ஸோ டெத் ரேட்ஸ் 63%, அதாவது 30லேருந்து 70க்குள்ள இருக்கக்கூடிய வயதில் உள்ளவங்களுக்கு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், அதாவது சுகராக இருக்கட்டும் இல்லை புற்றுநோயாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிறருக்கு பரவாத நோய்களை 63%லேருந்து 23% குறைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது 2016 ஓடிஏ லோன் ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜிக்கா திட்டம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தமிழ்நாட்டில் திட்டமாக செயல்பட்டு வருகிறது. 2. தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1982. ஸோ இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கண்டிஷன்ஸ் ஆஃப் தேர் ஒர்க் அண்ட் செக்யூரிட்டி தேர் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஃபார் சர்டன் அதர் மேட்டர்ஸ் கனெக்டட் வித்தின், இதுதான் அதோடைய நோக்கம். ஸோ 1982 அப்போதைய முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டம். 3. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் சரத்து 41 படி கிராமப்புறங்களில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நிதியாண்டு இருக்கு. எத்தனை நாட்களுக்கு வேலையளிப்பு, குடும்பத்தில் குறைந்தபட்சம் எத்தனை உறுப்பினர்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறோம்? 100 நாட்களுக்கு ஒரு நபர் ஒரு குடும்பத்திற்கு என்ற விதத்தில். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டம் அப்படிங்கிறது இந்த 2005 மே மாதம் 25 அமலாக்கம் செய்யப்பட்டது. 2009 வருஷம்தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக திட்டம் என்று பெயர் அழைக்கப்பட்டது. முன்னாடி இதுக்கு பேர் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான். கிராமத்துல பொதுவா இதை 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னே சொல்றாங்க. அதாவது குறைஞ்சது ஒரு நபருக்கு ஒரு குடும்பத்துல 100 நாளுக்காவது வேலையை கொடுக்கணும் அப்படிங்கிறது அதோடைய முக்கியத்துவமாக இருக்கிறது. இது 18 வயது நிரம்பிய திறன் சாராம உடல் உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய கிராமப்புற நபர்கள் தங்களோட பெயர், வயது, முகவரியை கிராம பஞ்சாயத்துட்ட புகைப்படத்தோட விண்ணப்பிக்கணும். கிராம பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா தகுந்த விசாரணை நடத்திட்டு நபரை பதிவு செய்து அவருக்கான பணி அட்டையை கொடுப்பாங்க. பணி அட்டை நபருடைய விவரம், புகைப்படம் இருக்கும். 5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. ஒரு நிதியாண்டுல குறைஞ்சது 100 நாளுக்கு இந்த வேலை வாய்ப்பு தர்றதாக சொல்றாங்க. ஒரு நாளைக்கு சம்பளம் தற்போது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு 214 ரூபாய், மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுது, 214 ரூபாய் கொடுத்துட்டு வர்றாங்க. இதுதான் இந்த திட்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 4. ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவைகள் டேஸ் வரலான குழந்தைகளை இலக்காக கொண்டு உள்ளது. ஒருங்கிணைந்த மேம்பாட்டு திட்டம், அதாவது ஐசிடிஎஸ்ன்னு சொல்றோம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாடு, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு ஸ்கீம். இது உணவு, மழலையர் கல்வி மற்றும் முதன்மையான சுகாதார பராமரிப்பு போன்றவற்றை 6 வயதுக்கு உட்பட்டுள்ள குழந்தைகளுக்கும் அவருடைய தாய்மார்களுக்கும் வழங்குறது நோக்கமாக கொண்டிருக்கு. இந்த சேவையில பாத்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி மையங்களை குறிப்பாக கிராமப்புற பகுதிகளில் நிறுவி முன்னணி தொழிலாளர்களை அங்கே பணியமர்த்துறாங்க. ஊட்டச்சத்து குறைபாடு, உடல்நலக் குறைவு இதெல்லாம் தவிர பெண் குழந்தைகளுக்கும் அதே வளங்களை வழங்குறது மூலமாக பாலின சமத்துவம்னை எதிர்த்து போராடுறது நோக்கமாக இந்த திட்டம் கொண்டிருக்கு. ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள் திட்டம் ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைக்கிறதுல பயனுள்ளதாக இல்லை அப்படின்னு 2005 ஒரு ஆய்வு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த ஸ்கீமே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் குழந்தைகள் இறப்பது 34% இருக்குங்கிறாங்க. 5 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் இறக்கிறதே 39% இருக்குங்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்யறாங்க. இந்த ஸ்கீம் கொண்டுட்டு வரப்பட்டது 1975
1978 மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இதை டிஸ்கண்டினியூ பண்றாங்க. மறுபடியும் அதை வந்து தொடர்ந்து நடைமுறைப்படுத்திட்டு வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 48 வருடங்களுக்கு பழமையான ஒரு ஸ்கீமாக இந்த ஸ்கீம் வந்து இருக்கு. நெக்ஸ்ட், தொட்டில் குழந்தை திட்டம். தொட்டில் குழந்தை திட்டம் எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டது? 1992ஆம் ஆண்டு செயல்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டுல சில மாவட்டங்கள் மட்டுமே நடந்துட்டு வரக்கூடிய பெண் குழந்தை கொலை, சைல்டு இன்ஃபன்டிசைட், அதை முற்றிலுமாக ஒழிக்கக்கூடிய நோக்கத்துல இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இந்தியாவிலே முதன்முறையாக தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது சேலம் மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தி இந்த திட்டம் 2001, அதுக்கப்புறம் மதுரை, தேனி, திண்டுக்கல், தருமபுரி மாவட்டங்களில் விரிவாக்கம் செஞ்சாங்க. தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் பல்வேறு காரணங்களுக்காக சுமை நினைச்சு கொலை செய்யக்கூடியது அல்லது கள்ளிப்பால் ஊற்றிக்கொள்வது, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக சில மாவட்டங்கள்ல, குறிப்பாக மேற்கு மண்டலங்கள்ல சில மாவட்டங்கள்ல நடைபெற்று வந்திருக்கு. அந்த மாவட்டங்கள் எல்லாம் ஆதரவற்ற இல்லங்கள், அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார மையங்கள் போன்ற இடங்களில் தொட்டில் வைக்கிறாங்க. பெண் குழந்தைகளை கொலை செய்வதற்கு பதில் தொட்டில் குடும்பத்தார்கள் இட்டு செல்கிறார்கள். இந்த குழந்தைகளை தமிழ்நாடு அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள தொட்டில் குழந்தை மையங்களால் வளர்க்குறாங்க. தமிழ்நாட்டில் 2001 1000 குழந்தைகளுக்கு 942 செக்ஸ் ரேஷியோ 2011 946 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துல வந்து சேலம், மதுரை, அப்புறம் வந்து தேனி, திண்டுக்கல், தருமபுரி மாவட்டம் போன்ற மாவட்டங்கள்லாம் பல்வேறு வளர்ச்சி அடைஞ்ச மாவட்டங்களாக மாறி இருக்கு. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகள் விகிதம் குறைந்துள்ள கடலூர், அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 5 மாவட்டங்களுக்கு இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்து முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வெளியிட்டாங்க. இந்த திட்டம் அப்போதைக்கு காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது ஐநா சபையிலே இந்த திட்டத்தை பத்தி பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு திட்டம். 6, மதிய உணவு திட்டம். தமிழ்நாடு மதிய உணவு திட்டம் எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டது? 1956. ஸோ நீதி கட்சி காலகட்டத்திலிருந்தே மதிய உணவு திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வந்திருக்கு. 1955ஆம் ஆண்டு மார்ச் 27ஆம் தேதி சென்னையில பூங்கா நகர்ல சென்னை மாகாண தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாட்டை தொடங்கி வைக்கிறதுக்கு அப்போ முதலமைச்சர் காமராஜர் வந்திருந்தாரு. அவருக்கு பக்கத்துல கல்வித்துறை இயக்குனர் சுந்தரவடிவேலு தொடக்க கல்வி பள்ளிக்கூடங்கள்ல ஏழை குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் இலவச மதிய உணவு வழங்க பற்றி முதன்முறையா ஆலோசிக்கிறாரு. பின்னாடி இந்த மதிய உணவு திட்டத்தை பத்தி அமைச்சரவை கூட்டத்திலையும் விவரித்து பேசுறாரு. வருவாய்த்துறை செயலர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல ஆட்சேபனைகளையும் சந்தேகத்தையும் எழுப்புறாங்க. அதுக்கெல்லாம் காமராஜர் பதில் அடிச்சுட்டு முடிவில் சத்துணவு திட்டத்தை செயல்படுத்துறதுன்னு முடிவு செய்யறாரு. முதல்ல எட்டயபுரத்துல தொடங்குவதுன்னு முடிவு செஞ்சு அதுக்கு பிறகு பாரதியார் பிறந்த எட்டயபுரத்துல முதலாக மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. திட்டத்தை தொடங்கி வச்சு பேசும்போது காமராஜர் சொல்லுவது என்ன சொல்றாருன்னா, அன்னதானம் நமக்கு புதுசு கிடையாது. இதுவரை வீட்டுக்கு வந்தவர்களுக்கு உணவு கொடுத்தோம், இப்போ பள்ளிக்கூடத்துக்கு தேடி போய் சோறு போடுறோம். இதன் மூலம் உயிர் காத்த புண்ணியம், படிப்பு கொடுத்த புண்ணியம் ரெண்டும் சேரும். எல்லாருக்கும் கல்வி கண்ணை திறக்கிறத விட எனக்கு முக்கியமான வேலை வேற இல்லை. எனவே மற்ற எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு ஊர்வலமா வந்து பகல் உணவு திட்டத்துக்கு பிச்சை எடுக்க சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இந்த திட்டம் சத்துணவு திட்டம் என்று முட்டை அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல புதிய உணவுப் பொருட்கள் சேர்த்தாங்க. வாழைப்பழம் கொடுக்க, பால் கொடுக்க, அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ காலை உணவு திட்டம் தமிழ்நாடு அரசு அறிமுகம் செஞ்சிருக்காங்க. 7, முத்துலட்சுமி ரெட்டியார் மகப்பேறு நிதியுதவி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1987. ஸோ ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான் இதுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்ட் கொடுக்குறாங்க. புவர் பிரெக்னன்ட் மதர்ஸ் ஃப்ரம் 12,000 rupees to 18,000 rupees இதில் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் கிட். ஸோ அதில் ஒரு கிட் வந்து ஒன்று சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல 2000 ரூபாய், ஒரு அடுத்து ஒரு கிட் பெனிஃபிட் 2000 rupees, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல 2000, கிட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு 4000, ஒரு ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு 4000, ஃபிஃப்த் இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு 2000. அதாவது ஃபர்ஸ்ட் 12 வாரத்துக்குள்ள கரு பதிஞ்சதை வந்து பதிவு செஞ்சாங்கனாலே முதல்ல 2000 ரூபாய் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் 3 மாசம் முடிஞ்சோன்னு 2000 ரூபாய், 4 மாசம் முடிஞ்சோன்னு 2000 ரூபாய். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் நியூட்ரிஷன் கிட் வாங்கணும் 2000 ரூபாய். ஆஃப்டர் டெலிவரி ஒரு 4000 ரூபாய். அப்புறம் தேர்ட் டோஸ் ஓரல் இன்ஜெக்ஷனு, அப்புறம் இந்த வேக்சினேஷன் இதெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னா ஒரு 4000 ரூபாய். அடுத்து ஆஃப்டர் கம்ப்ளீஷன் மீசிலிஸ் ரூபல்லா வேக்சினேஷன் பிட்வீன் 9 and 12th month, 12வது மாதம் குழந்தைக்கு முடிஞ்சோன்னே இன்னும் 2000 ரூபாய். மொத்தமாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் இருக்கு. சரி, நியூட்ரிஷன் கிட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ஒரு கிலோ வச்சிருக்காங்க. அப்புறம் IFA அயன் ஃபோலிக் ஆசிட் சிரப் ஒரு 3 நம்பர்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் டேட்ஸ் 1 கிலோ டேட்ஸு, ப்ரோட்டீன் பிஸ்கெட்டு, ஆவி நெய், அப்புறம் ஒரு டவலு, ஆல்பண்டோசல் டேப்லெட் இதெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் மதர் கண்டிப்பாக 19 வயசு நிறைஞ்சிருக்கணும். ஸோ அவங்க வந்து 5 இன்ஸ்டால்மெண்ட்ல
2 டெலிவரிக்கு இந்த மாதிரி வாங்க முடியும் கொடுத்துருக்காங்க. 2 குழந்தைகளுக்கு மேல 3வது குழந்தைக்கு இங்க வாங்குவதற்கு இடம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 8வது தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1980. ஸோ இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 6 to 36 மந்த்து அண்டு சில்ட்ரன் பிரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் உமன். ஸோ இந்த ப்ரோக்ராமுடைய முக்கியமான நோக்கமே அதுதான். ஏஜ் குரூப் 3 to 36 மந்த்தில் இருக்கக்கூடிய 6 to 36 மந்த்தில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் சர்வேலன்ஸ் த்ரூ ரெகுலர் growth மானிட்டரிங் ஆஃப் த சில்ட்ரன். இது குழந்தைகள் மற்றும் அவங்களுக்கு பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்தை வந்து அதிகரிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1980ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. குழந்தைகளுக்கு 4 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு 50% மல்நியூட்ரிஷனை குறைக்கணும். இன்ஃபன்ட் மார்டாலிட்டி 25% குறைக்கணும். வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி 5 வயசுக்குள்ள 27% இருக்கிறத 5% குறைக்கணும். அப்படின்னு நிறைய இதுக்கான பெனிஃபிஷரி லிஸ்டோட வச்சிருக்காங்க. யார் யாரெல்லாம் இதோட தகுதியானவர்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. 9 1967ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்து திருமண சட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன? 1967 வருஷம் ஒன்றது தமிழகத்தில் நடைபெற்ற சுயமரியாதை திருமணங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகரிப்பை அளிப்பது. அதாவது முதல்ல திருமண சட்டம் என்பதை 1955 கொண்டு வந்திருக்காங்க. ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955. அதாவது திருமணம் என்பது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சடங்கு. அந்த சடங்கை பதிவு செய்வது அத்தியாவசியமாகிறது. அந்த திருமணம் என்பது நம்மளா நினைச்சுக்கிட்டான திருமணம் கிடையாது. அப்ப திருமணம் என்பது ஒரு கோவில்ல வச்சு ஒரு சமய சடங்கின் அடிப்படையில் செய்தால் மட்டும்தான் அது திருமணம் என்று சொல்லப்பட்டிருந்தது. அப்போ தந்தை பெரியார் வந்து இந்த சடங்குகளின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்காக கொண்டு வந்ததான் சுயமரியாதை திருமணம். இது 1967 அறிஞர் அண்ணா முதலமைச்சராக மாறும் பொழுது இந்த திட்டத்தை கொண்டு வருகிறார். சுயமரியாதை திருமணம் என்று கொண்டு வருகிறார். ஸோ செக்ஷன் 7A அப்படிங்கிற ஒரு பிரிவை இதில் வந்து இன்சர்ட் பண்றாங்க. 7ல் A என்கின்ற ஒரு பிரிவு இன்சர்ட் பண்ணப்படுது. ஸோ லீகலைஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செக்குலர் மேரேஜஸ் டு ஹிந்துஸ் ஹூ மீட் தி மினிமம் ஏஜ் ரெக்யர்மெண்ட் ஃபார் மேரேஜஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக மாற்றப்படுகிறது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் ஆக்ட் கொண்டு வரப்படுகிறது. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் 1872 சில பிரிவுகள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் அப்ளைஸ் ஆஃப் பீப்புள் ஹூ ஆல் ஃபெய்த் அக்ராஸ் இந்தியா இன்க்ளூட் ஹிந்து, முஸ்லிம், சிக்கியர்கள், கிறிஸ்டியன்ஸ், ஜெயின் அண்ட் புத்திஸ்ட் எல்லாருக்கும் இது பொருந்தக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் திருமணமானது சடங்குகளின் அடிப்படையில் இல்லாமல் செய்யக்கூடிய திருமணங்களும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் போன்றவையும் பார்த்தீங்கன்னா செல்லுபடி ஆகும் அப்படின்ட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தது 10 தமிழகத்தில் இலவசமாக தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் எந்த பெயரில் வழங்கப்பட்டு வருகிறது? சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தை வந்து கொண்டுட்டு வந்ததே பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா பணிபுரிய விருப்பம் இருக்கக்கூடிய பெண்களுக்காக இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பணிபுரிவதற்கு விருப்பம் இருக்கக்கூடிய பெண்கள் இதன் மூலமாக என்ன பண்ணலாம்? கவர்மெண்ட்ல இலவசமா தையல் இயந்திரங்களை வாங்க முடியும். இங்க இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 20-40 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். குடும்ப வருமானம் 72,000க்குள்ள இருக்க வேண்டும். அரசு பதிவு பெற்ற தையல் பயிற்சி நிறுவனத்தில் குறைஞ்சது 6 மாச காலம் தையல் பயிற்சி பெற்றதுக்கான சான்றிதழ் இருக்கணும். ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள்னா அவங்களுக்கு தாசில்தார் மூலம் வழங்கக்கூடிய ஒரு உரிய சர்டிபிகேட் இணைச்சி கல்வி சான்று, டிசி, ரேஷன் கார்டு, ஜாதி சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படம், ஆதார் கார்டு இதெல்லாம் வச்சு இ-சேவை மையத்தில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பணிபுரியறதுக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய பெண்களுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு தையல் மிஷின் இலவசமாக கொடுப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோட சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 ஜனனி சுரக்ஷா யோஜனா என்பது என்ன? ஸோ ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படிங்கிறது நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷனுக்கு கீழே கொண்டுட்டு வந்திருக்கிற ஒரு மதர்ஹுட் சேஃப் மதர்ஹுட் இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி, அதாவது இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் குழந்தை பேர் என்பதை பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களில் நாடுகள்லாம் நிறைய கிராமப்புற பகுதியில் அவங்க வீட்டிலேயே பிரெக்னன்சி அந்த இது பேர் காலம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இருந்ததுனால குழந்தை பேர் அரசு நிறுவனங்களில் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இது 2005 ஏப்ரல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம்ங்கிறத மாடிஃபை பண்ணி கொண்டு வந்தாங்க. நேஷனல் மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம்னு ஆல்ரெடி ஒரு ஸ்கீம் ஆகஸ்ட் 1995 இருந்து இருக்குது. ஸோ அதை மாற்றி இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீம் எங்கேருந்து எடுக்கப்பட்டுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து எடுத்து இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த நேஷனல் மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம்ங்கிறது கிட்டத்தட்ட 500 ரூபாயை ஒரு குழந்தை பிறப்புக்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதை பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஹோல்ட்ஸில் உள்ள பெண்கள் அதை வாங்க முடியும். அப்போ ஒரு குடும்பத்தில் 500 ரூபாய் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு. உதாரணத்துக்கு சில ஸ்டேட்ஸ் மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், பீகார், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், ஒடிசா இந்த மாதிரி மாநிலங்கள்லாம் நிறைய மக்கள் தொகை பிறப்பு இருக்கு. 25% பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாநிலங்களில் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி ரேட் ரொம்ப பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கு. அரசு நிறுவனங்களே பிரசவம் இல்லாமல் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு குழந்தைக்கு இவ்வளவு ரூபான்னு கொடுத்தா கூட அதை பெற்றெடுப்பதற்கு வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியா, அர்பன் ஏரியான்னு தனியாக கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா லோ பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ், ஹை பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. அதில் ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு, அர்பன் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அமௌண்ட், ஒரு குழந்தைக்கு இவ்வளோ ரூபான்னு 2 குழந்தை பிறப்பு வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாநிலங்களில் வரக்கூடியவங்க இந்த குழந்தை பேரை அரசு மருத்துவமனைகள்லையோ இல்லை ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் செஞ்சு அந்த பணத்தை வாங்கிட்டு போவாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு கரெக்டாக நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். 12 ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் ஸ்கீம் எப்போ தொடங்கப்பட்டது? ஸோ இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2021 செப்டம்பர் மாதம். ஸோ இது முன்னாடி தேசிய டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் சொல்லப்பட்ட ஒரு ஸ்கீம். ஸோ நாட்டுடைய ஒருங்கிணைந்த டிஜிட்டல் சுகாதார உள்கட்டமைப்பை ஆதரிக்க தேவையான முதுகெலும்பை உருவாக்குறது, அதாவது இந்த பேக் போன் ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குறது தான் இதோட நோக்கம். இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் ஆதார் அடையாள திட்டம் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா சுகாதார திட்டம். ஸோ 2 திட்டத்தோட ஒத்து போகக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த திட்டத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயாளிகளையும் அந்த மெடிசின் கொடுக்கக்கூடிய டாக்டர்ஸ் இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை டிஜிட்டல் முறையில் இணைக்கக்கூடிய ஒரு சுகாதார அமைப்பை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது. திறமையான, அணுகக்கூடிய, மலிவு விளைவில் சரியான நேரத்தில் அனைவருக்குமான சுகாதார வசதி கிடைக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்கீமுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கு. நெக்ஸ்ட், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்டது 2012 ஏப்ரல். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் நியூஸ் 2022 சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சிஎம் உடைய காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் ஸ்கீம் இன்சூரன்ஸ் ஸ்கீமை அனதர் 5 இயர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காருன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபேமிலி 1.2 lakhs ஆனுவல் இன்கம்க்கு கீழே வரவங்க இந்த ஸ்கீமுக்கு கீழே கொண்டு வருவாங்க. ஸோ இதுக்கு இன்சூரன்ஸ் வழங்கக்கூடிய நிறுவனம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த ஸ்கீம் வழியாக கொடுத்துட்டு வராங்க. ஸோ இது 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கவரேஜ் இருக்கக்கூடிய ஒரு திட்டம். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம். அதற்கு முன்னாடி கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்ற பேர்லாம் இருந்து செயல்பட்டு வந்த திட்டம் தான் இந்த திட்டம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பெண்களுக்கான மூதாதையர் சொத்து சட்டத்தை 1989 நடைமுறைப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு தான் முதன்முறையாக பெண்களுக்காக சொத்துரிமை வழங்கின மாநிலம் 1989. அப்போதைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்தார். அப்போ பெண்களுக்கான சொத்துரிமை என்பது குடும்ப சொத்துல பங்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினது 1989 வருஷம். சுய உதவி குழு வங்கி இணைப்பு திட்டம், அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் பேங்க் லிங்க்டு ப்ரோக்ராம் 1992 கொண்டு வந்தாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான பொருளாதார பின்னணி கொண்ட பெண்கள் இணைந்து ஒரு 14-18 பெண்கள் 20 பெண்கள் வரைக்கும் இணைந்து ஒரு சேமிப்பை தொடங்கி அதன் மூலமாக அவங்க வங்கிகளில் கடன் வாங்க முடியும். ஸோ அந்த கடனை அவங்க பிரிச்சுக்கிட்டு மாதம் இவ்வளோ ரூபாய்னு கட்டி கடனை அடைக்கலாம். இந்த பேங்கையும் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸையும் லிங்க் பண்ணுறாங்க. செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக பிஓ பர்சனல் ஆஃபீஸர்னு ஒரு தனி பிரிவு இருக்குது. அங்கே கலெக்டரேட்டில் மகளிர் திட்டம் அப்படின்னு ஒரு தனி பிரிவு இருக்குது. அங்கே பர்சனல் ஆஃபீஸர், பணியாளர் அலுவலர் அவங்க மூலமாக நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். பேங்க் லிங்க் ப்ரோக்ராம்ங்கிறது 1992 நடைமுறையில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 16வது கேள்வி, மதிய உணவு திட்டத்தின் மறுபெயர் என்ன? PM போஷான் 1995 மத்திய கல்வி அமைச்சகத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் PM போஷான் ஸ்கீம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், சாரதா ஸ்கீம் 1929 கீழே பெண்களின் திருமண வயது எவ்வளவா இருந்துச்சு? ஸோ பெண்களுக்கு திருமண வயது அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டங்களையும் மாறிக்கிட்டே வந்துச்சு. ஸோ சாரதா ஆக்ட் அப்படிங்கிறது முத்துலட்சுமி ரெட்டி என்பவரால் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டம் வரும்பொழுது பெண்களுக்கு மினிமம் திருமண வயது 14, ஆண்களுக்கு 18ன்னு வச்சிருந்தாங்க. ஏப்ரல் 1, 1930 இந்த திட்டமானது நடைமுறைக்கு வருது.
இப்போ பெண்களுக்கு 18, ஆண்களுக்கு 21. இதையும் உயர்த்துவதற்கு மக்கள் தொகை கொள்கை 2000ல ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிறாங்க. 18 பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு நலச்சட்டம் 2007 மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் 29/9/2008. எப்படி கேட்குறாங்கன்னா 2007ல பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசன் ஆக்டுங்கிறது நடைமுறைக்கு வருது, சட்டமை ஏற்றுறாங்க. அதாவது மூத்த குடிமக்களை பராமரிக்கிறதுங்கிறது நம்மளுடைய ஒரு கடமை. குழந்தைகளை வந்து வளர்க்குறாங்க. குழந்தைகள் வளர்ந்த பிறகு தாய் தந்தையரை அப்படியே ரோட்ல விட்டுட்டு போகக்கூடிய நிலைமையில இன்னைக்கு பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த சட்டத்தின் கீழே பயனடையலாம். இதன் அடிப்படையில் அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரைக்கும் மாதாந்திரமாக பராமரிப்பு தொகையை வழங்குவதற்கு இந்த சட்டம் இடம் தருகிறது. 19 வேளாண் மகளிர் சக்தி மேம்பாட்டு பெருந்திட்டம் என்பதை செயல்படுத்த அமைச்சகம் ஊரக மேம்பாட்டு அமைச்சகம். மகிழா கிஷான், அதுக்கப்புறம் சக்ஷிகரன் பரியோஜனா அப்படின்னு இந்த திட்டத்தை வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சப் காம்போனன்ட் ஆஃப் தீனதயாள் அந்தியோதயா யோஜனா NRLM NRLMனு சொல்லக்கூடிய திட்டத்துல ஒரு சப்ஸ்கீமா வருது. அதாவது விமன் வந்து அக்ரிகல்ச்சர்ல அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்துடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அவங்களால இந்த திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. நெக்ஸ்ட் பாருங்க, IAY இந்திரா ஆவாஸ் யோஜனா. ஆவாஸ் அப்படின்னாலே வீடு கட்டக்கூடிய திட்டம். ஸோ இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985 to 86 காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாரத் நிர்மாண் திட்டத்துக்கு கீழே வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஸோ ஆவாஸ் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஒரு திட்டம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வீடு கட்ட முடியாத நிலையில இருக்கவங்களுக்கு வீடு வழங்கக்கூடிய திட்டம். 21 பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் திட்டத்தின் நோக்கம் எதை அடைவது அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படிங்கிறது நீர்ப்பாசன வசதிகளை பெருக்குவது. இது 2015ஆம் ஆண்டு இந்த திட்டமானது கொண்டு வரப்பட்டது. இந்த ஸ்கீம்ல பாத்தீங்க அப்படின்னா சிஞ்சாயி அப்படிங்கிறது நீர்ப்பாசனத்துக்காக கொண்டு வந்ததுதான். 1 drop more crop, அதாவது மோர் கிராப் பெர் டிராப்னா ஒரு துளி தண்ணீரோட வேஸ்ட் பண்ணாம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் பயிர் பெருக்கத்தை உருவாக்கணுங்கிறத நோக்கம். 22 தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தின் தன்னாட்சி அமைப்பாக நிறுவிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு 1970-71 காலகட்டங்கள்ல தற்போது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம், அதாவது தமிழ்நாடு அர்பன் ஹேபிட் டெவலப்மெண்ட் போர்டு அப்படிங்கிற பேர்ல இயங்கிட்டு வருது. 23 குழந்தை தொழிலாளர் தேசிய கொள்கை எந்த அரசாங்கத்தால் நிறுவப்பட்டது? ஸோ இந்திய அரசாங்கத்தால் எப்போது நிறுவப்பட்டது? ஸோ நேஷனல் பாலிசி ஆஃப் சைல்ட் லேபர் 1987 ஆகஸ்ட், சைல்டு லேபருக்கு ஆக்ட் 1986ல கொண்டு வந்திருக்கிறாங்க. 24 ஹோம் பேஸ்டு கேர் ஃபார் யங் சைல்டு 2018ல இந்த ஸ்கீம் கொண்டு வராங்க. தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. எந்தெந்த திட்டத்துல எந்த மாவட்டங்கள்ல phase 1 நடைமுறையில வந்திருக்காங்க? விருதுநகர் மற்றும் சென்னையில கொண்டு வந்திருக்காங்க. இதோட நோக்கம் டு இம்ப்ரூவ் தி ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ஃபார் யங் சில்ட்ரன். 25 எந்த திட்டம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஒருங்கிணைந்த உதவியை பெற்றுத் தருவதோடு பாதிக்கப்பட்டவர்களை கவனித்தல் மனநிலை மேம்பாடு சட்டம் பொது தனியார் அமைப்போடு இணைந்து செயல்படுவது ஏற்படுகிறது. சகி என்கின்ற ஒரு திட்டம், ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சகி ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படிங்கிறத அதோடைய முழு திட்டம். அரசு மருத்துவமனைகள் உங்க ஊர் பக்கத்துல இருந்துச்சுன்னா அங்க பின்னாடி சகின்னு ஒரு நிலையம் மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதாவது குடும்பத்துல வன்முறையில பாதிக்கப்பட்ட பெண்கள் எங்க போறோம் தெரியாம இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அசிஸ்ட் பண்றதுக்காக அதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜெண்டர் பேஸ்டு வைலன்ஸ் அப்படிங்கிறத வந்து மையமாக வச்சுதான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஐநா சபையுடைய ஆர்டிகிள் 1 பார்த்தா எலிமினேஷன் ஆஃப் வைலன்ஸ் அப்படிங்கிறது தான் முதல் பாயிண்ட்லேயே இருக்குது. ஸோ அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து குடும்பத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள், வன்முறையில பாதிக்கப்பட்ட பெண்கள், கவர்மெண்ட்ல இல்ல பிரைவேட் இடங்களிலே பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக, மன உளைச்சல் இருக்கக்கூடிய பெண்கள், சூசைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய பெண்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியது. சொத்தார் கிரகு போன்ற தற்காலிக தங்குமிடங்களை தங்க வைக்கிறாங்க. சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அரசு சட்ட உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அதை வழங்கக்கூடிய திட்டம். 26 ஈவிஆர் மணியம்மை நினைவு திருமண உதவி திட்டம் 1981 யாருக்காக வழங்கப்படுகிறது? மொத்தம் 4 மேரிட் அசிஸ்டன்ட் ஸ்கீம் இப்ப நடைமுறையில இருக்கு. மூலர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் ஒன்று இருந்துச்சு. அந்த திட்டத்தை இப்ப நடைமுறைப்படுத்த நிப்பாட்டிட்டாங்க, இப்ப கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக உள்ள திட்டம் ஈவேரா மணியம்மையார் ஏழை விதவை பெண்கள், டாட்டர் ஆஃப் புவர் விடோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ
ஒரு ஒரு விடோ பெண் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய மகளுக்கு திருமணம் செஞ்சு, சிங்கிள் பேரண்டா இருந்து இது பண்றவங்களுக்கு. ஸோ அந்த ஸ்கீமுடைய முக்கியத்துவம் நோக்கமே இதுதான். புவர் கேர்ள்ஸ் ஸ்கீம் 1ல பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய் பிளஸ் 1 பவுன் நகை கொடுக்குறாங்க. ஸ்கீம் 2ல பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் பணம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 பவுன் நகை கொடுக்குறாங்க. ஸோ இதுல வந்து பெனிஃபிஷியரி எப்படி இருக்கணும் அப்படின்னா, கணவன் கல்யாணம் செய்து வைக்கக்கூடிய பெண்ணுடைய பேரண்ட் யாராவது ஒருத்தர் இல்லைன்னா கண்டிப்பா வந்து அப்பா இல்லாத நிலையில இருந்திருக்கணும். 2 பேருமே இல்லாத நிலையில இருந்திருந்தாங்கன்னா கூட இந்த பெனிஃபிட் கீழே கொண்ட நேம் ஆஃப் த மதர் ஆர் ஃபாதர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படிங்கிறாங்க. இன்கம் லிமிட் 24,000 ரூபாயை தாண்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசு இதை கடந்த பெண்ணாக இருக்க வேண்டும். ஸ்கீம் 1ல பார்த்தீங்கன்னா 10th ஸ்டடி அதாவது எஸ்எஸ்எல்சியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே இது ஒரு ஷெட்யூல் ட்ரைபாக தான் 5ஆம் கிளாஸ் முடிச்சிருந்தாங்கன்னா 25,000 பணம். டிகிரி அல்லது டிப்ளமோ முடிச்சிருந்தாங்கன்னா அந்த கேஸ்க்கு வர்றவங்களுக்கு அவங்க ஒரு 50,000 ரூபாய் பணத்தை கிராண்ட் பண்றாங்க. 25,000 50,000ன்னு பிரிச்சுக்கிறாங்க. இதே மாதிரி தர்மாம்பாள் அம்மாள் நினைவு விடோ மேரேஜ் ரீமேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம். அதான் இதே மாதிரி தர்மாம்பாள் அவர்களுடைய பேர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ அந்த அசிஸ்டன்ட் ஸ்கீம் வந்து உங்களுக்கு கைம்பெண்களுக்கான மறுமணம். இப்ப நம்ம பார்த்தது வந்து கைம்பெண்ணான மறுமணம் கிடையாது. இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு கைம்பெண்ணுடைய மகளுக்கு. இதுல நம்ம பாக்குறது கைம்பெண்ணுடைய திருமணம் மறு திருமணம் செய்ய ஆசைப்படுறாங்கன்னா தர்மாம்பாளுடைய பேர்ல கொடுக்குறாங்க. 4வது அன்னை தெரசா அவர்களுடைய பேர்ல ஆதரவற்ற ஆர்ஃபன் கேர்ள்ஸுக்கு ஆதரவற்ற பெண்களுக்கு கொடுக்குறாங்க. 5வது முத்துலட்சுமி ரெட்டி இன்டர்காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம்னு 5 ஸ்கீம் இருந்துச்சு. இப்போ ஒரே ஒரு ஸ்கீமை மட்டும் வெளியெடுத்துட்டு புதுமை பெண் திட்டமாக இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. 12ஆம் வகுப்பு முடித்து அரசு கல்லூரிகள்லையோ இல்ல அரசு நிறுவனங்கள்ல படிக்கக்கூடிய பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம். 27 எந்த திட்டத்திற்கு புது வாழ்வு திட்டம், எந்த திட்டத்துக்கு உலக வங்கி நிதியுதவி வழங்கப்படுகிறது? புது வாழ்வு திட்டம். ஸோ இது தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையில் செயல்படுத்தக்கூடிய இது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் அப்படிங்கிறாங்க. 6 வருஷத்துல ரூபாய் 717 கோடி மதிப்புல செயல்படுத்தினாங்க. 16 மாவட்டங்கள் புதுசா உருவாக்கப்பட்ட திருப்பூர் உள்பட 16 மாவட்டங்களில் 70 பின்தங்கிய நிலையில் உள்ள ஒன்றியங்களுக்கு பிளாக் டெவலப்மெண்ட்டுக்கு 2509 ஊராட்சிகளை இந்த திட்டம் பயன்பெற செஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. இந்த திட்டத்துடைய இலக்கிய பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை, ஏழை குடும்பங்கள், நலிவுற்றோர், ஊனமுற்றோர் அவங்களுக்கு வந்து கொண்டு வந்த திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக பல்வேறு சேவைகளை வழங்குறது தான் முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. ஸோ தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு அப்படிங்கிறதுல தான் முக்கியமாக இதோடைய திட்டத்தின் நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க.